ஓகே நீங்க டாப் என்னன்னா பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஓகேங்களா. நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தோம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுது, அந்த டேபிள் எப்படி ஸ்டோர் ஆகுது ஓகேங்களா. ஸோ டேபிள் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம லாஸ்ட்ல எப்படி எடுக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து நம்ம ஓகேங்களா. ஸோ இனிமேல் பார்க்க போகணும் என்னன்னா இதில் ஃபுல்லுமே பேக்கப் தான் ஓகேங்களா. ஸோ பேக்கப் போட்டுக்கிறது ஓகேங்களா. ஸோ பேக்கப் எதுக்கு யூஸ்னா சப்போஸ் டேட்டா என்ன லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பேக்கப் பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரீஸ்டோர் பண்ணலாம் ப்ளஸ் ரெக்கவரியும் பண்ணலாம் ஓகேங்களா. சரி டேட்டா ஓகேங்களா. ஸோ பேக்கப் தெரியும்னா காப்பி ஆஃப் டேட்டா டேட்டாவை காப்பி பண்ணிட்டு ஓகேங்களா. அண்டு சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. நம்ம பேக்கப் லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அந்த பேக்கப் வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே சரி சரி பேக்கப் பார்த்தீங்கன்னா டைப் இருக்கு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா யூஎம்பி என்னன்னா யூசர் மேனேஜ் பேக்கப் சொல்லுவாங்க. இந்த எஸ்எம்பின்னா பேக்கப் சொல்லுவாங்க. பேக்கப் பற்றி என்னன்னா ஒரு காப்பி ஆஃப் டேட்டா சொல்றதா ஓகேங்களா. ஸோ அது சேஃப்டி நம்ம வச்சுக்கிறாங்க. ஸோ சப்போஸ் டேட்டா லாஸ் ஆயிடுச்சு இல்லை ரொம்ப ஆயிடுச்சு டேட்டானா என்ன பண்ணிக்கலாம் ஸோ பேக்கப் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு நார்மல் ரியல் டைம் யூஸ்ல வந்து எத்தனை நாள் ஐ மீன் பேக்கப் வச்சிருப்போம்? டெய்லி பேக்கப் தான் வரும். டெய்லி பேக்கப் உண்டு, வீக்லி பேக்கப் உண்டு, மந்த்லி பேக்கப் இருக்கு, இயர் பேக்கப் இருக்கு. ஸோ மொத்தம் 3 டெய்லி பேக்கப்பு, வீக்லி பேக்கப்பு, மந்த்லி பேக்கப். ஓகே ஓகே 3 டைப் இருக்கு. இயர்லி பேக்கப் கூட தனியா இருக்குல்ல? அது ரொம்ப ரேர் தான். அது எப்படின்னா கண்டிப்பா எடுப்பாங்க. அது அந்த பேங்க் ஆனுவல் இன்கம் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன பர்பஸ் இயர்லி பேக்கப்லாம்? நீங்க ஸ்டேட்மென்ட் வாங்குறீங்களா, 1 இயர் டேட்டா ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க? ஓகே ஓகே ஓகே. அது வந்து இப்படி லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்பேஸ் யூசேஜ் அதிகமாகும்ல, நிறைய டேட்டா ஸ்டோர் மாத்துவாங்க அதுதான். ஓகே. அதான் நீங்க பேங்க்ல நீங்க கேட்டோன்னா லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னா 2 நாள் கழிச்சு தருவாங்க. உடனே கொடுக்க மாட்டாங்க ஸ்டேட்மெண்ட் 1 இயர் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ அவங்க அந்த டேட்டா எடுத்து லோட் பண்ணி அதுக்கப்புறம் தருவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க டேட்டா வேர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, OLAPன்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. பேக்கப் மெத்தட் இருக்குன்னா 2 மெத்தட் இருக்கு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னா EMP எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா யூசர் மேனேஜ் பேக்கப் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
10 type of backup இருக்கு. 2 type of backup. என்னன்னா ஒன்று லெவல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாஜிக் லெவல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிசிக் லெவல் பார்த்தீங்கன்னா பிசிக் லெவலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஸோ சப்போஸ் டேட்டா ஃபில் போயிடுச்சுன்னா ஓகேங்களா, டேட்டா ஃபில் பேக்கப் பண்ணலாம். அப்புறம் கண்ட்ரோல் ஃபைலு ஓகேங்களா, அப்புறம் வேற அப்படியே பிசிக்கல் லெவலில் இருக்க எல்லா ஃபைலும் எடுக்கலாம். ஓகேங்களா, சரி. இது வந்து பிசிக் லெவல். ஓகேங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் லெவல். ஸோ லாஜிக் லெவல் பார்த்தீங்கன்னா லாஜிக் பேக்கப் பண்ணலாம். ஓகேங்களா, லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, ஒன்று எக்ஸ்போர்ட் இன்புட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேட்டா பம்ப். சரி, 2 மெத்தட் இருக்கு. எக்ஸ்போர்ட் இன்புட்டு என்னது டேட்டா பம்ப், 2 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை பேக்கப் என்ன மெத்தட்னா, ஸோ ஃபுல்லுமே லாஜிக் தான். ஓகேங்களா, ஸோ லாஜிக் என்ன மீனிங்னா டேபிள் பேக்கப்பு, டேபிள் லெவல், அப்புறம் கொரி லெவல், பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிசிக்கல் லெவல் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஸோ டேட்டா ஃபைல் எடுக்கலாம், கண்ட்ரோல் ஃபைல் எடுக்கலாம், லாக் ஃபைல் எடுக்கலாம், ப்ரீ ஃபைல் எடுக்கலாம், ஆர்கி லெவல் எடுக்கலாம். ஸோ அப்புறம் பாஸ்வேர்ட் ஃபைல் எல்லாம் ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் முடிச்சு முடியுங்க. ஸோ நம்ம மெயினாக அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம்னா 4 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டேட்டா ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல், லாக் ஃபைல், அப்புறம் ப்ரீ ஃபைல். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் லாஜிக் பார்த்தா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் லெவல் நடக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே உங்கள் வாய்ஸ் லெவலில் இருக்கிற பேக்கப்பு. ஓகேங்களா, ஸோ எஸ்கியூஎல் டிபி லெவலில் இருக்குது எல்லாமே லாஜிக்னா, டிபி லெவலில் இருக்குது எல்லாமே என்னது லாஜிக் லெவல். ஓகேங்களா, லாஜிக் பார்த்தோம்னா லாஜிக் டேல் பின்னெட் கொரி, அப்புறம் வந்து டேல்ஸ் ஸ்பெஷல் ஸ்கீமா. ஓகேங்களா, அப்புறம் அது டேட்டாபேஸ் லெவலில் ஃபுல்லுமே இருக்குது. பார்த்தோம்னா இந்த லாஜிக் மெத்தட் நம்ம எடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதிலே பார்த்தோம்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ஓகேங்களா, அப்புறம் டேட்டா பம்ப். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தோம்னா அப் டு 9A வரைக்கும் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இங்கிலீஷ் என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, என்னன்னா இது அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. அட்வான்டேஜ் ஓகேங்களா, இதுதான் நம்ம பேக்கப்போட டைப். ஓகேங்களா, இப்போ பார்த்து நம்ம யூஎம்பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஸ்எம்பி. ஓகேங்களா, ஸோ எஸ்எம்பி பார்த்துட்டீங்கன்னா சர்வர் மேனேஜ் பேக்கப். ஓகேங்களா, சர்வர் மேனேஜ் பேக்கப். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான் இல்லை. ஓகேங்களா, ஃபார்மேட். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் என்ன நம்ம பேக்கப் எடுக்கணும்னா பேக்கப்
பேக்கப் டு என்னது என்ன பேக்கப்னா டேட்டா ஃபீல்ட் பேக்கப் இல்லை ஓகேங்களா. மோஸ்ட்லி பார்த்தா ஃபிசிக்கல் லெவலில் சொல்லுவாங்க. டேட்டா ஃபைலு கண்ட்ரோல் ஃபைலு எஸ்பி ஃபைல் எல்லாருக்கும் ஃபைலு அப்புறம் சேல்ஸ் புரியுது. லாக் ஃபைல் இதில் வருமா சார்? லாக் ஃபைல் முடியாது. இதுதான் 6 மணி கான்செப்ட் சரிங்களா. சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அன்னைக்கு யூஎம்பி தான் பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ நம்ம டாபிக் என்னன்னா இப்போ என்ன பார்க்கணும்னா பேக்கப் பார்க்கணும் சரிங்களா. பேக்கப் பண்ணா ஓல்டு பேக்கப் ஓல்டு பேக்கப் இல்லை. கோல்டு க்ளோனிங்னா ஆஃப்லைன் இருக்குது டேட்டாபேஸு டவுன்லோட் இருக்குது. ஹார்ட் பேக்கப்னா ஆன்லைன் இருக்குது டேட்டாபேஸ் அப் இருக்கும்போது ஓகேங்களா. இது ஜிபி டவுனில் இருக்கும்போது இது ஜிபி அப்பில் இருக்கும்போது சேம் மாதிரி தான். கோல்டுனா இது ஜிபினா டவுன்லோட் வச்சுருக்கிறது. இது டிபி அப்ரூவ் பண்ணுறது சரிங்களா. ஸோ க்ளோனிங் என்னென்னா ஸோ இது என்ன சொன்னால் பேக்கப்னா சொன்னால் காப்பி ஆஃப் டேட்டா சொன்ன ரைட்டுங்களா. காப்பி ஆஃப் டேட்டா பேக்கப்னா ஓகேங்களா. இது பார்த்தோன்னா காப்பி ஆஃப் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் என்ன பண்ணியா காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக டேட்டாபேஸே காப்பி பண்ணிக்கலாம். ஆமாம் காப்பி பண்ணுறது ஓகேங்களா. இப்போ முக்கியமான ஒரு டேட்டாபேஸ்னா ஸோ நான் வந்து அதே நேம்ல என்ன பண்ணுவேன் சரி அதே நேம் பார்த்தீங்கன்னா வேற நேம்ல இங்கே என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதோ அதை அப்படியே அங்கே கிரியேட் பண்ணுவேன். வேற ஒரு நேம்ல கிரியேட் பண்ணுவேன். மொத்தம் என்டையர் இது வந்துடும் ஃபுல்லாக இந்த டேட்டாபேஸ் இருக்கு எல்லாமே. ஸோ அது டவுன்லோட் போதும் பண்ணிக்கலாம் அப்லோட் இருக்கும்போதும் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்கு ஓகேங்களா. சரி ஓகே. சரி மூணாவது டாபிக் பார்த்தோன்னா ஒன்றுன்னா டிஎன்எஸ் அண்ட் சரி டிஎம்டி ரெக்கர் இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இது எதுன்னா நெட்வொர்க் கான்ஃபரன்சிங்காக ஓகேங்களா. அஞ்சாவது பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் டு இம்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 5 லெவலில் பார்க்கணும். 5 லெவல் நம்ம பார்த்து பார்த்தீங்களா டேபிள் லெவல் கொரி லெவல் டெல் ஸ்பேஸ் லெவலு ஸ்கீமா லெவலு அப்புறம் பார்த்தோம்னா டேட்டாபேஸ் லெவல். அதே மாதிரி டேட்டா பம்புக்கும் பார்ப்போம் சேம் 5 லெவல். அதே சேம் 5 லெவல் சார். இல்லை இது அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது டேட்டா பம்பில் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. அப்புறம் இது முடிஞ்ச என்னன்னா டேட்டா தான் ஃபார்மல் தான் ஓகேங்களா. இதில் எப்படி கிளாஸ் பொறுத்து எப்படி இருக்கும்
இது ஒரு நாள், இது ஒரு 2 நாள், 3, 4, இது ஒரு 2 நாள் போகும். 4, 5, 6, 7, 8, 8, இது ஒரு 5 கிளாஸ் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் போகிறது. சரிங்களா? இது நம்ம டாபிக் ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா பேக்கப்ல 2 மெத்தட் இருக்கு. ஒன்று கோல்டு பேக்கப், இன்னொன்று ஹாட் பேக்கப் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா க்ளோனிங் பார்த்தோம்னா ஹாட் க்ளோனிங்கு, அப்புறம் கோல்டு க்ளோனிங் ஓகேங்களா? அப்புறம் யூஎம்பி ரெக்கவரி. ஸோ டேட்டாபேஸ் வந்து கண்ட ஃபைலோ இல்லை லாக் ஃபைலோ இல்லை டேட்டா ஃபைலோ லாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி டேட்டா ரெக்கவரி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்குறது ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் லிசன் ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ் லிசனை பார்த்தீங்கன்னா அதிலே 3 மெத்தட் இருக்கு ஓகேங்களா? டிஎன்எஸ் லிசனர் வச்சு பண்ணணும். அப்புறம் டேட்டாபேஸ் லிங்க் என்னன்னா ரிமோட் மூலமா யூஸ் பண்றது. ஒரு டேட்டாபேஸை ரிமோட் மூலமா யூஸ் பண்றது தான் டிபி லிங்க், அதான் டேட்டாபேஸ் லிங்க் ஓகேங்களா? மெட்டேஜ் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வேற ஒரு டேபிள் டேட்டாவை நம்ம இங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இது லாஜிக் பேக்கப், டேட்டா பம்ப் லாஜிக் பேக்கப், ஆர்எம் பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜ் பேக்கப் ஓகேங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா? ஸோ யூஎம்பிக்கும் எஸ்எம்பிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா? ஸோ இஎம்பி பொறுத்த வரைக்கும் என்னன்னா சர்வர் மேனேஜ் பேக்கப், அது எவ்வளோ பிளாக் இருந்தாலும் சரி, எவ்வளோ இருக்குதோ அது அப்படியே பிளாக் எடுக்கும் ஓகேங்களா? ஆனால் அங்கே பார்த்தோம்னா நம்ம ஆர்மனில் அதான் சர்வர் மேனேஜ் பேக்கப் பார்த்தோம்னா வெரி என்ன இருக்கும், யூஸ்டு பிளாக் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா? ஸோ அது ஆர்மன் போகும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியாது ஓகேங்களா? இதுதான் பன்னெண்டு இன்டர்மீடியட் ஓகேங்களா? இல்லை டவுட்டுங்களா? எனி டவுட்? ஏன் சார் இதோட அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல, இல்லை ஐ மீன் அந்த இது பிசிக்கல் லெவல் கீழே வாங்க. ஐ மீன் 9i வரையும் இது யூஸ் பண்ணாங்க, 10Gல டேட்டா பம்ப் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, இல்லை அது எது மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும் சார்? இப்போ எக்ஸாம்பிள் போட்டு நீங்கள் ஒரு இப்போ எக்ஸ்போர்ட்டிங் போட்டோம்னா நீங்கள் ஒரு 2 யூஸை கேர் பண்ணால் அந்த 2 யூஸர் அங்கே கிரியேட் பண்ணணும். நீங்கள் கிரியேட் பண்ணப்போ தான் இங்கே டேட்டா எடுத்து நீங்கள் அங்கே டம்ப் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா? இப்போ 100 யூசர் பேக்கப் இருக்குன்னா அந்த நியூ யூசர்னு உட்காந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா? ஆனால் டேட்டா பம்ப் அப்படி தேவையில்ல. நீங்கள் வந்து டேட்டா காப்பி பண்ணி போட்டாலே அந்த யூஸ் நம்ம அவன் என்ன பண்ணிப்பான், காப்பி பண்ணிப்பான் சரிங்களா? ட்ராக் மிஷின் எக்ஸ்போர்ட்டிங் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார், பண்ணி பார்க்கலாம். என்ன அதில் பார்த்தேன், நான் பண்ணி பார்க்கலாம் தான். ஆனால் தியேட்டிக்கலாக தான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெறும் டேபிள் லெவலில் மட்டும் தான் பார்த்துக்கிறோம். அப்போ ரிமைனிங் நம்ம எல்லாமே பார்க்கணும் ஓகேங்களா? ஸோ அப்போ நான் டேபிள் லெவல்னு சொல்லுவோம் ப்ளஸ் ஓகேங்களா? எம்பி ஜி டவுட்டுங்களா? இல்லை ஜி, மரன் ஓகே ஜி, யோகேஷ் ஓகே தான், ஓகே தான். கார்த்திகா ஓகேண்ணா. பவர் இருந்துச்சாமா? இல்லைண்ணா, பவர் வரலண்ணா. சரி டவுன் ஆகும் முன்னாடி சொல்கிறேங்க. சரிண்ணா.
மிஷினால வரைக்கும் ஓகேங்களா. நியூ ஷீட் போட்டுமா இதே ஷீட் போட்டுமா? பிசிக் லெவல் இந்த கிளாஸ் பிசிக் லெவலில் பார்த்தோம்னா என்னது வேர்ல்டு பேக்கப்பு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேக்கப். சரி, வேர்ல்டு பேக்கப் ஒரு கண்டிஷன் இல்லை கண்டிஷன்ஸ் ரூல்ஸு இதெல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னா டேட்டாபேஸ் கண்டிப்பாக டவுன் இருக்கும். டவுன் மீன்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கும் ஓகேங்களா. வேர்ல்டு பேக்கப்னா ரெண்டாவது மெத்தட் என்னன்னா இது ஸோ இது ஆர்க்கில் என்எம்எல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, என்எம்எல் இல்லாமல் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா கன்சிடர்னா மீனிங் டேட்டா கன்சிஸ்டன்ஸா சொன்னா இந்த டைம்க்கு இது நடக்கணும் கரெக்டா ஷெட்யூல் பண்ண மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா டேட்டா பேஸு கண்டிப்பாக என்ன இருக்கணும் டவுன்ல இருக்கணும். டேட்டா கன்சிடர்னா ஸோ டேட்டா ஃபைல எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி இருக்கணும் ஓகேங்களா. மீன்ஸ் கம்ப்யூட்டர் டேட்டாவாக இருக்கணும் எல்லாமே ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்க்கிலாக்கு என்னென்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டிசபிள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஏன்னா இங்கே மிஷின் தான் பண்ணி இருக்கணும், நம்ம டவுன் பண்ணியே இருக்கணும் ஓகேங்களா. அப்போ ஆர்க்கிலாக்கு என்னென்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டிசபிள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஓகேங்களா புரியல அது புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. இது முக்கியமான டாபிக் வர்றது இனிமேல். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேணும் ஓகேங்களா. பியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது இது ஆர்கிலா ஓகேங்களா. இது மீனிங் புரியுங்களா. கோல்டு பேக்கப்புக்கும் ஹார்ட் பேக்கப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா கோல்டு பேக்கப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டவுன் பண்ணி எடுக்குது ஓகேங்களா. ஹார்ட் பேக்கப் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல எடுக்குது ஓகேங்களா. அதேமாதிரி கோல்டு பேக்கப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் டேட்டாவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் டேட்டா அந்த டேட்டா ஃபைல் டேட்டா மட்டும் தான் இருப்பான் ஓகேங்களா. ஆர்கிலாவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா. ஆனால் அங்கே சரி கோல்ட ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இன்கன்சிடர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இன்கன்சிடர்னா பஃபர்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பஃபர் மீன்ஸ் அது டிபிபிசி. டிபிபிசிலே இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா. ஸோ டிபிபிசி இருந்தானே உங்களுக்கு என்ன இருக்கும், டிபிசி டேட்டா இருந்துச்சுன்னா சப்போஸ் நான் டேட்டா இருக்கும்போது எங்கே வந்துருவேன் டேட்டா என்ட்ரி டேட்டா ஃபைல் என்ட்ரி
என்ட்ரி ஆர்எல்பிசில இருந்து லாக் ஃபைலுக்கு வரும். ஸோ அப்போனா என்ட்ரி வந்து ஆர்டிசி வந்துடும், ஆர்டிசி லாக் ஃபைல் போய்டும், லாக் ஃபைல் இருந்து எங்கே போய்டும் ஆர்க்கு லாக் போய்டும். ஓ இல்லை அதனால எனபிளா இருக்கும். அதனால ஆர்க்கு லாக் என்ன கொடுக்கலாம், அதனால டேட்டா வந்து இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா ஃபைல் இல்லாம கூட என்ன பண்ணிக்கலாம் ஆர்க்கு லாக்ல இருந்து எடுத்து எரிப்பாங்க. சரிங்களா? மீனிங் இல்ல கோல்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கன்சிடர்னா டேட்டா பேஸ் டவுன்ல இருக்கும் ஓகேங்களா. அப்போ அந்த டைம் கண்டிப்பா டேட்டா என்ன இருக்கும் கன்சிடரா தான் இருக்கும் ஓகேங்களா. கன்சிடர் டேட்டா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா டவுன் பண்ணும்போது என்ன ஆயிடும் ஷெட்யூல் இம்ப்ளீட் போட்டா என்ன ஆயிடும் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா என்ன ஆயிடும் டவுன் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்க டேட்டா என்ன பண்ணிக்கலாம் பேக்கப் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது ஹார்ட் பேக்கப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டேட்டா பேஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்ல இருக்கணும் ஓகேங்களா. டேட்டா என்ன பண்ணணும் இன்கன்சிடரா இருக்கணும். ஆர்கிராக் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும் எனபிளா இருக்கணும் ஓகேங்களா. ஏன் ஆர்கிராக் என்ன இருக்குன்னா இப்போ பஃபலோக்கு மட்டும் டேட்டா வந்து அங்கே இருக்க மாட்டான், அப்போ என்ன வந்துருவான் ஆர்கிராக் வந்து அந்த டேட்டா எடுத்துப்பான் ஓகேங்களா. நம்ம மோஸ்ட்லி ரியல் டைம்ல இது கோல்ட் பேக்கப் இருக்குமா ஹாட் பேக்கப் யூஸ் பண்ணுவோமா சார்? ரெண்டுமே இருக்கும். ஒரு என்ன பொறுத்துங்க. இந்த எம்என்சி கம்பெனியா பார்த்தா இது எல்லாமே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதே அவங்க வந்து ஏஎஸ்எம் யூஸ் பண்ணா பேக்கப்ல அவங்க வேலையே கிடையாது. ஏஎஸ்எம் கான்செப்ட்ல வச்சுட்டேன்னா பேக்கப்பும் எடுக்கணும் அவசியமே கிடையாது. பேக்கப் இல்லாம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஏஎஸ்எம் ரேக் கான்செப்ட் அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாம் ஓகேங்களா. ஒரு என்ன பொறுத்து ஓகேங்களா. நீங்க சின்ன கம்பெனி போனா யூஎம்பி எடுக்க சொல்லுவான், கொஞ்சம் மிடில் போனா இது எஸ்எம்பில எடுக்க சொல்லுவான், ஆர்மெல் எடுக்க சொல்லுவான் ஓகேங்களா. ரொம்ப ஹை லெவல் எம்என்சி கம்பெனி ரொம்ப பெரிய எம்என்சி கம்பெனி இருந்துச்சுன்னா ஸோ அவன் கண்டிப்பா ரேக் கேட்பான். ஸோ ரேக்ல வந்து பேக்கப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ரேக்லையும் பார்த்தோன்னா ஸோ என்ன இருக்குன்னா லாஜிக் பேக்கப் எடுக்கலாம் ப்ளஸ் ஆர்மன் பேக்கப் எடுக்கலாம். ஸோ வந்து யூஎம்பி பேக்கப் வந்து இதே எடுக்க முடியாது, பிசிக்கல் லெவலில் எடுக்க முடியாது ஓகேங்களா. அது நீங்க உள்ள போக உங்களுக்கு தெரியும். ஏஎஸ்எம் அவங்க அட்வான்ஸ் கான்செப்ட் வரும்போது தான் உங்களுக்கு பத்தி போறீங்க. ஓகே ஓகே ரேக் ஓகே ஓகே சரி சார். பிகின் பேக்கப் அது நம்மங்களா பிகின் பேக்கப் நாம வருங்க இருக்கு. அதுதான் அந்த ஆர்ட் சொல்லுங்க. டேட்டாப்ஸ்னா P1 DP ஓகேங்களா. டேட்டாப்ஸ் என்னன்னா இது சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும் கண்டிப்பா
டேட்டா ஃபீல்ட் பார்த்து லாக் ஃபீல்ட் பார்த்து கண்ட்ரோல் ஃபீல்ட் பார்த்து நம்ம என்னன்னா முன்னாடி செக் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சரி இப்போ என்ன பண்ணா சரி டேட்டா ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் செலக்ட் நேம் கம்மா ஓப்பன் அண்டர்ஸ்கோர் மோடு ஓகேங்களா, லாக் அண்டர்ஸ்கோர் மோடு நம்ம $3 டேட்டாபேஸ் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் PDB1 ரீட் ரைட்ல ஒரு மோடு தான் இருக்குது, ஓப்பன் சைஸ் தான் இருக்கு. ஆர்க்கு லெவன் இருக்குது, எரல் இருக்கு ஓகேங்களா. ஸோ யாருக்கு எரல் வந்து தான் பிரச்சனை இல்லை, இல்லையான பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கோல்டு பேக்கப் பார்க்கணும் ஓகேங்களா. கோல்டு பேக்கப், கோல்டு பேக்கப்போட கான்செப்ட் என்ன, நமக்கு டேட்டாபேஸ் டவுன் பண்ணி எடுக்குது தான் ஓகேங்களா. ஸோ டவுன் பண்ணி எடுக்கிறது முன்னாடி ஓகேங்களா என்னென்ன பார்த்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்து என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். செலக்ட் நேம் ஃப்ரம் வீடியோலர் டேட்டா ஃபைல் ஓகேங்களா. இந்த பார்த்து நெக்ஸ்ட்டு செலக்ட் ஓகேங்களா. செலக்ட் நேமு ஃப்ரம் ஓகேங்களா. $3 கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் லாக் ஃபைல் பார்க்குது ஃப்ரம் $3 லாக் ஃபைல் ஓகேங்களா. அடுத்து வேற என்ன சார், ப்ரீ ஃபைல் எஸ்பி ஃபைல் பார்க்கணுமா? மட்டும் செக் பண்ணுங்க. எஸ்பி வேண்டாம் ஓடுது ஓகேங்களா. சரி இதே போதும் ஓகேங்களா. சரி இப்போ என்ன பண்ணா பேக்கப்புக்காக என்ன பண்ணிக்கிறான், டேட்டா ரெடி போகிறான். ஸோ அதனால் என்ன பண்ணா மிஷின் என்ன பண்ணிக்கிறான், டவுன் பண்ணி நம்ம டேட்டாபேஸ் மட்டும் தான் சார் க்ளோஸ் பண்ணணும். ஆமாம் டேட்டாபேஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இல்லை அதுக்கு நம்ம இது மவுண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் பண்ணிடலாம்ல. மவுண்ட் ஸ்டேஜ் கொண்டு போகலாம். மவுண்ட் ஸ்டேஜ் கொண்டு போனால் கண்ட்ரோல் எப்படி எடுப்பீங்க? ஓகே ஓகே. ஸோ கோல்டு பேக்கப் கான்செப்ட் என்னன்னா டேட்டாபேஸ் டவுன்ல இருக்கும் ஓகேங்களா. என்னன்னா எக்ஸிக்யூட் ஓகேங்களா. எக்ஸிக்யூட் தான். சரி நான் ஒரு டேரக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னன்னா mkdir mkdir பேக்கப் ஃபில்டர் ஆகிறோம். சரி பேக்கப் பண்ண ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சரி நான் என்ன பண்ணேன், பேக்கப் எல்லாமே என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டர் ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே இந்த ஃபோல்டர் எதுவுமே இல்லை. சரி நான் இதில் என்ன பண்ண போகிறேன், பேக்கப் எடுக்க போகிறேன் ஓகேங்களா. சரி ஓகே. சரி டேட்டா ஃபைல் லாக் ஃபைல் எங்குதுன்னா ஹோமில் PD1 ஓவராய்டு டேட்டா உள்ள சிஸ்டம் ஓகே. என்ன பண்ணுறேன்னா இது எங்கே கிளாஸு PD1 ஓகேங்களா. PD1 எங்கே இருக்குது, ஓவராய்டு டேட்டாக்குள்ளார டேட்டா ஓகேங்களா. யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே தான் என்ன இருக்குது, இங்கே எல்லா டிபி ஃபைல் இருக்குது. என்ன அப்படின்னா காப்பி ஸ்டாரு கிளாஸு ஓகேங்களா. என்னதுல டெல்டா ஸ்டார்ஸு பேக்கப் ஃபோல்டருக்குள்ள இப்படிங்களா. என்னென்னு டெல்டா சிம்பிள் எதுக்கு இப்போ வராங்க புரியுங்களா. ஸோ டெல்டா சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோம் பாத் போகிறது, ஹோம் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாத். ஸோ அந்த பாத்லேருந்து கிளாஸு P1 DB ஓரா டேட்டாக்குள்ளார இந்த ஃபோல்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். ஸ்டார்னா இருக்கிற எல்லா ஃபைலுமே போட்டு எந்த பாத்தில் போனால் ஹோம் பாத்துலேருந்து அதான் ஹோம் ஆர்க்கல்ல பேக்கப் ஃபோல்டர் போகிறோம். இந்த உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கூட என்ன நீங்கள்
இல்ல இது அப்படின்னு போட்டு சரி டேட்டாபேஸ் நம்ம என்ன பண்றோம் டவுன் பண்ணி எடுத்துன்னு வரும் சரி காப்பி ஆச்சு ஓகேங்களா சரி ஓகே இப்போ என்னன்னா சரி பேக்கப் எல்லாமே என்ன பண்ணா டேட்டா ஃபைல் காப்பி பண்ணி போட்டேன் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா ஃபைல் காப்பி பண்ணி போட்டேன் நெக்ஸ்ட் என்ன காப்பி பண்ணணும் லாக் ஃபைலும் கண்ட்ரோல் ஃபைலும் ஓகேங்களா ஸோ சிடி டாட்டா ஃபைல் யூஸ் பண்ணணும்னா சரி கண்ட்ரோல் ஃபைல் ஓகேங்களா சரி கண்ட்ரோல் ஃபைலில் போயிட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஃபைல் இருக்குது காப்பி பண்ணிட்டு ஓகேங்களா என்ன பார்த்து போடுறான் ஹோம்குள்ளார ஆரக்கல்ல உள்ளார பேக்கப்னு ஃபோல்டருக்குள்ள போட்டுறோம் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் சிடி டாட்டா போயிட்டு யூஸ் பண்ணிட்டு சிடி லாக் ஃபைலில் போயிட்டு ஓகேங்களா யூஸ் பண்ணால் லாக் ஃபைலில் இருக்குது ஓகேங்களா சிபி ஸ்டார் போட்டு ஓகேங்களா ஃபோன் உள்ளார ஆரக்கல் உள்ளார பேக்கப்பில் போடுறோம் இல்லை சார் என்ன பண்ணிட்டேன் டேட்டா ஃபைலும் காப் பண்ணிட்டேன் லாக் ஃபைலும் காப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் கண்ட்ரோல் ஃபைலும் காப் பண்ணிட்டேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ சிடி போயிட்டு பேக்கப் இதுதான் இங்கே வந்துச்சுங்க பார்த்தீங்களா இதில் பேக்கப் சப்போஸ் அதில் டேட்டா என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா இது எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நிமிஷம் என்ன பண்ணா பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன் அந்த ஃபோல்டர் பார்த்தோன்னா கோல்டு ஆட் 2 ஃபோல்டர் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறேன் அந்த ஃபோல்டுக்குள்ள தான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் அதில் ஃபைல் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும் ஓகேங்களா புரியுங்க அது புரியுது சார் ஹார்ட் புரியல ஹார்ட் லிஸ்டிங் ஹார்ட் டூலையும் இருக்குமா ஆர்ட்ல ஃபோல்டு பார்த்தா பார்த்துரும் ஃபோல்டு பார்த்துறீங்கன்னா டேட்டா டவுன் பண்ணி டேட்டா ஃபைல் லாக் ஃபைல் கண்ட்ரோல் ஃபைல் காப்பி பண்ணி வேற போடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மெயினாக நீங்கள் எடுக்க போது என்ன எடுக்கணும்னா கண்டிப்பாக டேட்டா ஃபைல் மட்டும் எடுத்தாலும் போதும் ஓகேங்களா ஏன்னா அதில் டேட்டா இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுக்கும்போது எல்லாமே மோஸ்ட்லி என்ன எடுக்க சொல்லுவாங்க டேட்டா ஃபைல் மட்டும் தான் அதிகமாக எடுக்க சொல்லுவாங்க ஓகேங்களா மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஃபைலில் நீங்கள் வந்து அந்த நம்ம பேக்கப் கொடுக்கணும் ட்ரேஸ் நாமங்களா ஸோ அந்த மெத்தட் நம்ம எடுப்போம் ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்
ஆர்ட் பேக்கப் ஓகேங்களா. அன்புஜி புரியுங்களா? அன்புஜி இல்லண்ணா. என்னாச்சு? இப்பதான் உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னு தெரியல. மணிமார் என்ன புரியுங்களா? ஓகே ஜி. அவ்வளவுதான் பேக்கப், இது கோல்டு பேக்கப். ஆமா கோல்டு ஆகுதான். காப்பின்னு வேற இடத்துக்கு போறதான் கோல்டு. அவ்வளவுதான். ஜோகேஷ் ஓகே. இப்போ இது காப்பி பண்ணி போட்டது வந்து நம்ம இப்போ இந்த ரீசெண்டா இன்னும் ஆக்ஷன் நடந்திருக்கோ அது வரைக்கும் தான். ஐ மீன் இப்போ இந்த டைம் வரைக்கும். ஆமா. ஓகே ஓகே. இதேதான் நம்ம ரியல் டைம்லயும் பண்ணுவோம்ல சார்? எவ்ரிடே ஐ மீன் அதை சொன்னீங்க டே மந்த் இயர் அது மாதிரி சொன்னீங்க. ஆமா ஆமா. இதே மாதிரி தான் பண்ணுவோமா? ஸ்கிரிப்ட்ல எழுதிச்சுப்பாங்க. ஓகே ஓகே. ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மாதிரி எவ்ரிடே. ஓகே ஓகே ஓகே. க்ரான் டேப்ல அப்படி ரன் பண்ற மாதிரியா? ஆமா. சரி. அன்பு ஏதாவது மெசேஜ் போடுறாங்களா? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமோ? கனெக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இல்ல இப்பதான் பாக்குறேன். முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப கண்ட்ரோல் ஃபைல் லாக் எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிட்டு காட்டுனீங்க. அந்த பேக்கப் ஃபோல்டர் போயிட்டு அதை வச்சு பார்க்குறேன். அதில் ஹார்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை அது பார்க்கல ஜி. ஒண்ணுமே பண்ணல. நான் பேக்கப் ஃபைல போட்டதா. ஓகே ஓகேங்களா. என்ன பண்ணுங்க, இது பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு ஓகேங்களா. பேக்கப் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு தனியா ஆர்ட் தனியா நான் என்ன பண்ண கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. சரி என்ன பண்ணா கோல்டுக்குள்ளார நம்ம காப்பி இங்கே காப்பி பண்ணி போட்டு பார்த்தீங்களா, அந்த ஃபைல் எல்லாமே காப்பி இங்கே போட்டுரும் ஓகேங்களா. ஸோ கோல்டு மட்டும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டேட்டா பேஸ் டவுன்லோட் ஆகும் போது தான் பேக்கப் எடுக்க முடியும். ஓகே, டேட்டா பேஸ் வந்து அப்லோட் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்லோட் டேட்டா நீங்கள் எடுத்தோன்னா டேட்டா என்ன ஆகிடும், உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக தான் வரும் உங்கள் டேட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் டேட்டாவாக இருக்காது ஓகேங்களா. அது அந்த டேட்டா எடுத்து போட்டாலும் உங்களுக்கு டேட்டா பேஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால டேட்டா பேஸ் டவுன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ டேட்டா பேஸ் அப்ல இருந்து எடுக்கும் போதுன்னா அதுதான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா பிகின் பேக்கப் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க
ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா அதான் ஓகேங்களா. அடுத்து ஆர்க்கு db1 db ஓகேங்களா. இல்லை சேம் என்னது கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் நேமு ஃப்ரம்மு ஃபைலு நேமு ஃப்ரம்மு ஓகேங்களா. இதோட கண்டவெல் தான் நமக்கு கண்டவெல் லாக் எல்லாம் நமக்கு அப்படிதான் இருக்கு. இல்லை எல்லாம் அப்படியே தான் இருக்குல்ல சார்? பேக்கப் தான் நினைக்கிறோம். அந்த பார்த்து இனிமேல் வர டேட்டா எல்லாமே பார்த்தா இல்லை வந்து இருக்கும் ஓகேங்களா. இப்போ நான் அந்த பேக்கப் எல்லாமே நேற்று பேக்கப் வச்சுருந்தேன்னா ஓகேங்களா, இன்னைக்காக யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த சிஸ்டம் டேட்டா கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா, நேற்று வச்சு ரீஸ்டோர் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிறத ரெக்கவரி பண்ணிப்பேன். ஆர்கிலாக்ல இருந்து ரெக்கவரி பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே. சரி சார். சரி நம்ம பண்ண போறோம்னா இல்ல ஸ்டார்ட் பேக்கை பத்தி பார்க்கணும் ஓகேங்களா. சரி ஸ்டார்ட் பேக்ல இப்போ கண்டிஷன் என்னென்ன சொல்லுங்க. டேட்டாபேஸ் அப்ல இருக்கணும். ஆர்கிலாக் எனேபிள் இருக்கணும். ஆர்கிலாக் என்ன இருக்கணும், டிபி அப்ல இருக்கணும். ஆர்கிலாக் என்ன டிபி அப்லோட் டேட்டா இன்கன்சிஸ்டன்ட் ஆகும் பரவாயில்ல ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம்னா எஸ்பி ஃபைல் எப்படி பி ஃபைல் எப்படி பேக்கப் எடுப்பீங்க? ஓஎஸ் லெவலில் போயிட்டு பி ஃபைல் ஃப்ரம் பி ஃபைல் பேக்கப் வந்துச்சு ஓகேங்களா. சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பி ஃபைல் வேற பார்த்துட்டீங்களா ரேட்டு பி ஃபைல் ரேட் பி ஃபைல் ஈக்குவல் டு ஓகேங்களா. சரி இந்த மாதிரி எடுக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அது வந்து டிபிஎஸ் வருது சார். சூப்பர். இது நாம மென்ஷன் பண்ற பார்த்துட்டு வருவோம். சரி ரெண்டாவது பார்த்தோம் கண்டபிள் பேக்கப் ஓகேங்களா. ஸோ கண்டபிள் பேக்கப்பு ஆல்டரு database backup controls file to
ஆரக்குள்ளார ஓகேங்களா பேக்கப்புக்குள்ளார control dot sql here ஓகேங்களா இப்போ டேட்டா ஃபைல் பேக்கப் சரி ஆமா ஒரு டேட்டா ஃபைல் பேக்கப் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம் செலக்ட் நேமு கம்மா ஃபைல் மிக்சர் நேமு கம்மா ஸ்பேஸ் நேமு கம்மு சரி இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிவைஸ் என்னது 6 அண்டு யூசர்ஸ் ரைட்டுங்களா இதெல்லாம் நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா ஸோ என்ன பண்ணால் இது இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே என்னது ஆன்லைன் மூலமாக தான் பண்ணுறோம் இல்லை டேட்டா பேஸு டவுன் பண்ணாமல் தான் பண்ணுறோம் ஓகேங்களா சரி அப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்டரு ஓகேங்களா டேபிள் ஸ்பேஸு ஆல்டரு என்ன பண்ணுறேன்னா ஆல்டரு டேபிள் ஸ்பேஸு ஓகேங்களா டேபிள் ஸ்பேஸ்னா யூஎஸ்எஸ் பேக்கப் தான் பிகின் பேக்கப் தான் ஓகேங்களா பிகின்னு பேக்கப் தான் ஓகேங்களா சரி பிகின் பேக்கப் பைத்தானுக்கு பார்க்குற ஒரு வியூவில் செக் பண்ணலாம் என்ன வியூனா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வி டாலரு பேக்கப் அடுக்குதுன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் சேஞ்சு டைமு ஓகேங்களா கன்சன் இந்த ஐடி இருக்கும் ஓகேங்களா சரி என்ன பண்ணால் எது ஆக்டிவேட் இருக்குதோ அது மட்டும் நீங்கள் பேக்கப் எடுக்க முடியும் இது ஆக்டிவேட் இருக்குதோ அது மட்டும் பேக்கப் எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஆல்டர் டெல் ஸ்பேஸ் யூசஸ் பிகின் பேக்கப் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ பிகின் பேக்கப்புக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு நான் இது முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் பிகின் பேக்கப் நடக்குமோ என்னென்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே ஸோ என்னன்னா கரெக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வீடியோ பேக்கப் கொடுத்தனா என்ன பார்த்தோம்னா இல்லை இது வந்து என்னது ஃபைல் என்னதுன்னா இங்கே ஒரு ஃபைல் ஐடி ஸோ இங்கே ஒரு டேட்டா ஃபைலுக்கு ஒரு ஃபைல் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா ஆமாம் டேட்டா ஃபைலுக்கு இப்போ 4ன்றது அந்த டேட்டா ஃபைலோட ஐடி அப்போ நம்ம 4 இருக்குனது இதோட ஐடி ஓகேங்களா சரி இப்போ ஸோ 4 என்ன பார்த்தீங்கன்னா இதோட ஐடி எதோட ஐடி இந்த ஃபைலோட ஐடி ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ அப்போ 4th டேட்டா ஃபைல் மட்டும் என்ன பண்ணலாம் பேக்கப் எடுக்கலாம் இல்லை ஸோ பேக்கப் எங்கே போயிடுப்பீங்க மினிமைஸ் பண்ணிவிட்டு எஸ்க்ளூட் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஓஎஸ் உள்ளார போயிட்டு எங்கே இருக்காங்க சிடி ஹோமுக்குள்ளார ஆரக்குள்ளார ED1 இது ஓரா டேட்டாக்குள்ளார டேட்டா ஃபைலில் எந்த பேக்கப் மட்டும் எடுக்கணும் சிபி யூசஸ் இது வந்து சிஸ்டம் ஆஃப் ஆக போகுதுண்ணா ஓகேமா வேணா மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா மொபைல்ல கனெக்ட் பண்ணி ஹோம் ஆரக்குள்ள நாங்க ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கிறோம் நீங்க அப்புறம் வேணா வாங்கிக்கோங்க ஓகே ஹோம் ஆரக்கல் பேக்கப் குள்ளார ஓகேங்களா ஹார்ட் குள்ளார போறோம் ஓகேங்களா என்னன்னா பேக்கப் எங்க வந்துடும் ஸோ அந்த பார்த்து வந்துடும் ஓகேங்களா காப்பி முடிஞ்சு என்ன பண்ணா எக்ஸிட் கொடுத்து ஓகேங்களா இப்போ நான் அது செக் பண்ணிக்கலாம் சரிட்டு ஸ்டார் ஃப்ரம் வி டாலரு பேக்கப் இந்த ஆக்டிவ்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆக்டிவ் டைம் இருக்கும்போது டேட்டா பேஸ் டவுனே ஆகாது நான் ஷட் டவுன் பண்ணிடுறேன் இமீடியட் கொடுக்குறேன் என்ன பண்ணாது டேட்டா பேஸ் டவுன் பண்ண விடாது என்ன இது
4 வந்து ஆன்லைன் பேக்கப் செட்ல இருக்குன்னு வருது. ஓகேங்களா. ஸோ 4th டேட்டா ஃபைல் பார்த்தீங்கன்னா என்ன இது ஆன்லைன்ல அப்ப என் பேக்கப் கொடுத்த அப்புறம் தான் வரணுமா? மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா. ஆல்டரு சேல் ஸ்பேஸ் ஓகேங்களா. சேல் ஸ்பேஸ்ல ஒன்று யூசர்ஸ் ஓகேங்களா. என் பேக்கப் ஓகேங்களா. இப்போ செக் பண்ணி பார்த்தா நாட் ஆக்டிவ் போயிடும். நாட் ஆக்டிவ். ஓகே. நான் எப்போ லாஸ்ட் பேக்கப் கொடுத்துட்டு இங்கே காட்டு பிகின் பேக்கப்ல நான் எப்போ லாஸ்ட் பேக்கப் கொடுத்தோம்னா அதோட எஸ்சி நம்பர் காட்டும். அது என்ன நம்பர் சார் சொன்னீங்க? கரண்ட் ஸ்பெல்லிங் கேக்குதா சார்? கரண்ட் ஸ்பெல்லிங் இது உங்க எஸ்ஏ நம்பர். லாஸ்ட் நம்பர். ஓகே ஓகே ஓகே. இல்ல சோ பிகின் பேக்கப் பண்ண முன்னாடி என்எஸ் வேற மாதிரி. சோ இது நம்ம என்ன பார்த்தோம்னா இது ஒரு டேட்டா ஃபைல் பேக்கப் இருக்கு இல்ல இல்ல எனக்கு ஹோல் டேட்டாபேஸ்மே எனக்கு என்ன பண்ணனும் பேக்கப் இருக்கணும் இல்ல. சோ ஹோல் டேட்டாபேஸ் என்ன பண்ணா டேட்டாபேஸ் பேக்கப் இல்ல. சரி இப்போ ஒன்றும் இல்லை சேம் மெத்தட் தான் ஓகேங்களா. சரி டேட்டாபேஸ் சைஸ் எப்படி செக் பண்ணி பார்ப்பீங்க? டிபி அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட்ல போய் பார்க்கலாம்ல சார்? டிபி செக்மெண்ட் எது யூஸ் பண்ணலாம்? டேபிள் இண்டெக்ஸ் தான். டேபிள்ஸ். டேட்டாபேஸ் யூஸ் பண்ண சொன்ன மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. பைட்ஸ் $v டேட்டாபேஸ் போடலாமா சார்? சம் பைட்ஸ் போட்டு வீடியோ அப்ப என்ன பண்ணா இருக்க டேட்டா ஃபைல் மட்டும் என்ன பண்றீங்க சைஸ் செக் பண்ணீங்க ஓகேங்களா. அப்போ டேட்டாபேஸ் பேக்கப் இருக்குன்னா ஸோ என்னது டேட்டா ஃபைல் மட்டும் பேக்கப் எடுத்தா போதும். ஆல்டரு டேட்டாபேஸ் பிகின் பேக்கப் அதுக்கப்புறம் பிகின் பேக்கப் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் செக் பண்ணி பாருங்க. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் $v பேக்கப் ஓகேங்களா. எல்லாமே ஆயிடுச்சு ஆக்டிவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. சரி இப்போ என்ன பண்றேன்னா மினிமைஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஓகே. இப்போ மொத்தமா அந்த காப்பி பண்ணி ஸ்டார் கொடுத்து மொத்தத்தையும் போட்டுடலாமா சார்? டேட்டா ஃபைல் டேட்டாபேஸ் ஸ்பீட் டேட்டாபேஸ் வந்து டிபி ஸ்டார் கிளாஸ் போட்டு ஹோம் குள்ளற ஆரக்குள்ளறல பேக்கப் உள்ளற ஃபோல்டர் பேக். இதுல பார்த்தா யூசர்ஸ் ஆல்ரெடி இருக்குல்ல சார். அது இருக்குன்னு சொல்றீங்களா? ஐயோ ஹார்ட் பண்ணுங்க. DBS
இது ஒரு டைம் அது ஹார்ட் ஓவர் ரைட் பண்ணிக்கல ஆகுது அவன் ஆட்ல போனாரு சொல்ல வந்த அதுல நீங்க கோல்ல போட்டீங்க. சரி நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன், கோட்ல போட்டு ஏதாவது ஆகுமா அப்படின்ட்டு. அதுல 2 இது மட்டும் தான் ஓவர் ரைட் ஆயிருக்கு போல சார், அப்படியா? இல்ல காப்பி ஆயின்னு இருக்கு. ஓ ஆயிருக்கு. காப்பிஸ்னா ஸ்கூல்ல பார்த்த டைம் வரும். ஓகே ஓகே. 5 ஓவர் ரைட் ஆயிருக்கு. டைம் போடணும் ஓகேங்களா. சரி இதுதான் உங்க கான்செப்ட் ஓகேங்களா. சரி பண்ணிட்டு அப்புறம் ஆல்டரு டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா பேக்கப் பேக்கப் எஸ்பிஎல்ல பண்ணுங்க. ஹார்ட்ல தானே பண்ணுது, ஹார்ட்ல தானே பண்ணுது. ஆமா ஆர்ட்ல போட்டு மாத்தி போட்டோம் கோல்ட போட்டோம். இல்ல கோட்ல தான் இருக்கு. இப்போ மறுபடியும் பண்ணுறா புரியல. இல்ல சார் ஒரு எக்ஸாம்பிள் தானே சொல்றாரு, அதனால தேவையில்லைன்னு விட்டாரு. இந்த கோல்டும் போனேன் ஹார்ட்டும் போனேன், நான் கோல்டும் மாத்தி போட்டேன். ஓகே ஹார்ட்ல போட்டு அகைன் போயிட்டு ஆல்டர்னேட்டிவ் சென்ட் பேக்கப் கொடுக்க வேண்டியதான். ஓகே ஓகேங்களா. சரி சரி பிகின் பேக்கப் நடக்கும்போது ஓகேங்களா எந்த செக் பண்ண டக்கர் ஆகும்? டிபி ரைட்டர். ஜி அவர் செக் பாயிண்ட் கேக்குறாரு. ஓகே ஓகே ஓகே. பார்ஷியலி இதுவா சார்? சூப்பர். பார்ஷியல் செக் பண்ண டக்கர் ஆகும் ஓகேங்களா. செக் பண்ணப்ப 3 டைப் இருக்கு. ஒன்னு நார்மல் ஃபுல்லு, ரெண்டாவது பார்த்தா இன்க்ரிமெண்டல் செக் பாயிண்ட், மூணாவது பார்த்தா பார்ஷியல் செக் பாயிண்ட். ஸோ நார்மல் ஃபுல் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணா இது சிஸ்டமே என்ன பண்ண மேனுவலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, சரி ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா யூஸ் பண்ணி நார்மல் இன்க்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாக பண்ணுறது ஆல்ரெடி சிஸ்டம் சுவிட்ச் ஆஃப் ஃபைல் கொடுக்குது நம்ம கொடுக்குது ஓகேங்களா. பார்ஷியல் செக் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது பேக்கப்ல யூஸ் பண்ணுறதா நம்ம பார்ஷியல் செக் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ பிகின் பேக்கப் போட்டுங்க ஏறிங்க, பிகின் பேக்கப் ஏறிங்க, நான் சொல்கிற கண்டென்ட் அப்படியே ஏறிங்க. செக் பாயிண்ட்ல எழுதிக்க சொல்றீங்களா ஜி? பேக்கப் பிகின் பேக்கப் போட்டா என்ன நடக்கும் சொல்லிட்டு போறோம். ஓகே ஓகே. சொல்லுங்க சார். சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்ல பார்ஷியல் செக் பண்ணிட்டு அக்கர் ஆகும். ஓகே
சரிங்களா? சரிங்களா? சரி, ரெண்டா பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபிளேட்ல இருந்து ஃப்ரீ சைடு சார் டேட்டா ஃபைல் ஹெட்டர் ஃப்ரீ சைடு ஃப்ரீஸ் ஆயிடுமா? ஃப்ரீஸ். ஆமா, டைப் பண்ணிட்டோம்னா டேட்டா ஃபைல் ஹெடர் அப்படின்னு நீங்க சொல்றது பார்த்தா எஸ்சிஎன் சொல்றீங்களா? எஸ்என் ஜெனரேட்டர் செக் பண்ணிட்டு இன்கம் பாஸ் பண்ணுவீங்களா? ஆமா. அதை பாஸ் பண்ண மாட்டோம். ஓ ஆனால் தான் டேட்டாபேஸ் டவுன் பண்ண கூட டவுன் ஆகாது. ஸோ டேட்டாபேஸ் டவுன் ஆனால் செக் பண்ணிட்டு அக்கறை ஆகணும். ஸோ டேட்டா ஃபைல் ஃப்ரீ சைஸ்ன்னா ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோன்னா தெரியலையா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. செக் பாயிண்ட் அக்கர் டேட்டா ஃபைல் ஹெட்டர் ஃப்ரீஸ். ரெண்டா பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபைல் ஹெட்டர் சரிங்களா? சரி, டேட்டா ஃபைல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ யாருன்னா இன்சர்ட் பண்ணுறாங்க டேட்டா, அப்படின்னா ஆகும். ஹார்ட் பீட்ல ஸ்டோர் ஆயிடும். புரியல. டேட்டா ஃபைல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஐ மீன் டிபிபிசி ரெடிட் ஆகாதுல்ல சார்? அப்போ ஆர்பிசில இருந்து ஆபரேட்டர் மூலமா அங்கதான் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தோன்னா ஸோ ஆர்பிசி என்ட்ரி விடும். ஓகேங்களா? டேட்டா எல்லாமே எங்கே போவோம்? டேட்டா ஃபைல் போயிடும். டேட்டா எல்லாமே டேட்டா ஃபைல் போயிடும். ஆனால் என்ன பண்ணாது? செக் பண்ணிட்டு அக்கறை ஆகாது. செக் பண்ணிட்டு அக்கறை ஆனதுன்னா கேட்ட என்னென்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஓகேங்களா? டேட்டா ஃபைல் ஃப்ரீ சைஸ்னா டேட்டா ஃபைல் ஹெட்டர்ல என்ன நடக்குது? எஸ்என்ஏ கிரியேட் ஆகும். எப்படி 3 நானோசெகண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடமே ஃப்ரீ சைஸ்னா எப்படி எஸ்என் கிரியேட் ஆகும்? ஓகேங்களா? அப்போ ஃப்ரீ சைஸ் அப்படியே தான் நிற்கும். ஓகேங்களா? அப்போ கண்டபடி என்ட்ரி போடாது. ஸோ லாஸ்ட் எஸ் நம்பர் என்ன இருந்துச்சோ அதான். ஸோ அது லாஸ்ட் எஸ் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஸோ நம்ம பிகின் பேக்கப் கொடுத்துன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாமுங்களா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வீடர் லாஸ்ட் பேக்கப் ஃபைல் போட்டோம் நாமுங்களா. ஸோ அப்போ வந்து சொன்ன பார்த்தீங்களா, சேஞ்ச் நம்பர் சொல்லிட்டு ஒன்று வந்துச்சுங்களா. ஸோ இந்த இடத்துல கரெக்ட் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்துட்டு வந்து இப்போ நான் பிகின் பேக்கப் கொடுத்து என்னன்னா இதோட எஸ் நம்ம காட்சிடும். ஓகேங்களா? இந்த எஸ் நம்ம தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எஸ்என்ஏ கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் எப்போ என் பேக்கப் போட்டுருக்கீங்களோ ஸோ அப்போ என்ன ஆகிடும்? உங்கள் எஸ்என்ஏ கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ என்ன பண்ண என் பேக்கப் போட்டுருக்கீங்களா அப்போ கேட்டோம். ஸோ அதனால தான் டேட்டாபேஸ் டவுன் பண்ணணும்னா இல்லை, டவுன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ் ஸ்டேட் இம்மிடியேட் கொடுத்தா என்ன ஆகும்? செக் பண்ணிட்டு அக்கறை ஆகணும். ரைட்டுங்களா? சரி, ஷெட்யூல் இமினேட் பண்ணாலும் இருக்காங்க. ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிவிட்டோம்? ரோல் பேக் பண்ணிவிட்டோம். செக் பண்ணிட்டு என்ன ஆகிடும்? அக்கறை ஆகும். ஓகேங்களா? இங்கே செக் பண்ணிட்டு வந்து என்ன ஆகுது? ஃப்ரீஸ் டேட்டா ஃபைலே ஃப்ரீஸ் ஆகிடுது. அப்போ எப்படி செக் பண்ணிட்டு அக்கறை ஆகும்? செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாது? அதான் எஸ்என் வந்து கிரியேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்போ என் பேக்கப் கொடுக்குறீங்களோ அப்போ என்ன பண்ணுவான்? டேட்டாபேஸ் டவுன் பண்ணி விடுவான். கண்டென்ட் புரியுங்களா? சார் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா சார்? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். இல்லை இன்னொரு வாட்டி டேட்டா ஃபைல் ஃப்ரீஸ் வரை சொன்னீங்க. லாக் ரைட்டர்ல போய் ரைட்டா நான் சொன்னல, அதுக்கப்புறம் என்னன்னா டேட்டா ஃபைல் எஸ்என் பார்த்தா கிரியேட் ஆகாது. அதான் செக் பண்ணிட்டு வந்து அங்கே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாது. ஓகே ஓகேங்களா? ஸோ அப்போ செக் பண்ணி இன்ஃபர்மேஷன் எங்கே பாஸ் பண்ணால் டேட்டா ஃபைல் ஹெட்டர்லையும் கண்ட ஃபைலையும் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டேட்டா ஃபைலில் கிரியேட் ஆனால் மட்டும் தான் எங்கே போவோம்? கண்ட ஃபைல் போவோம்.
டேட்டா ஃபைல கிரியேட் ஆகாம டேட்டா கண்டென்ட் போகாது ஓகேங்களா. அப்போ நான் தான் ஹெட்டர் ஃபைல் வந்து என்ன பண்ணேன், ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். சரி, ஏன்னா ஒருத்தர் டேட்டா இன்சர்ட் பண்ணனா டேட்டா எங்க டேட்டா ஃபைல் போகும், ஆனா அதுக்குன்னு பார்த்தோம்னா ஆகாது, எஸ்சி நம்ம வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகே கண்டென்ட் புரியுதா இல்லையா? நீங்க இருக்கங்க என் பேக்கப் கொடுத்தாதான் அது ஜென்ரேட் ஆகும்னு சொல்றீங்களா? ஆமா. அன்புஜி சொல்லுங்க. புரியல. புரியுது. அப்போ அது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் எதுல ஸ்டோர் ஆகும்? ஆமா, அது வரைக்கும் இன்சர்ட் ஆகுற அந்த query எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? டேட்டா என்ன பார்த்தோம்னா எல்லாமே டேட்டா ஃபைல் போயிடும் ஓகேங்களா. ஸோ டேட்டா ஃபைல போடுற எல்லாமே என்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் டேட்டாவும் இருக்காது, இன்கன்சிடர் டேட்டா தான் இருக்கு. எல்லாமே கன்சிடர் டேட்டாவும் இருக்காது, எல்லாமே இன்கன்சிடர் டேட்டா தான் இருக்கு ஓகேங்களா. ஆனா உங்க டேட்டா எல்லாமே எங்க போகும்னா லாக் ஃபைல் போயிடும். என்ட்ரி போட்டு வந்துரும். ஓகே. ஆமா ஓகேங்களா. எல்லா டேட்டா எங்க போயிடும்னா லாக் ஃபைல் போயிடும். ஓகே ஓகேங்களா. அப்ப லாக் ஃபைல் பண்ணணும்னா உங்களுக்கு என்னன்னா டேட்டா அதிகமாகும். ஸோ 0 1 ரைட் பண்றது வேற, டேட்டாவா ரைட் பண்றது வேற. சரி, டேட்டானா இமேஜ் காப்பியா ரைட் பண்ணுவான். இல்ல ஆர்பிஎஸ்ல எப்படி என்ட்ரி போடுவோம், இமேஜ் காப்பி தான் போடுவான் ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுனா அந்த இமேஜ் காப்பி போகும்போது டேட்டா அதிகமா போகும். அப்பனா ரீட் லாக் வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். ஓகே ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா மோர் ரீடு ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ரீடு ஜெனரேஷன் ஸ்கிரீன் தெரியுங்களா, நோட் பேட். ஓகே ஓகே. மோர் ரீடு ஜெனரேஷன்னா லாக்ல உங்களுக்கு அதிகமா கிரியேட் ஆகும். லாக்ல உங்களுக்கு அதிகமா கிரியேட் நடக்கும் ஓகேங்களா. என் பேக் பொறுத்து என்னன்னா அகைன் செக் பண்ணிட்டு அக்கறை ஆகும், டேட்டா கிரியேட் என்ன ஆயிடும், அன்ஃப்ரீஸ் பண்ணிடும், ரிலீஸ் ஆயிடும் ஓகேங்களா. அப்புறம் நார்மல் ரீட் ஆகும் ஓகேங்களா. ஸோ என் பேக்கை பொறுத்துனே உங்க டேட்டா எல்லாமே இங்கே வந்துடாது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணா ரெக்கவரி அதே நடந்துக்கும், எல்லாமே கம்மிட் ஆனது எல்லாமே என்ன ஆயிடும், சரி அன்கமிட் ஆனது எல்லாமே என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக கம்மிட் நடந்துடும். டேட்டா ஃபைல்ல டேட்டா விடுவோம், ஆனா அதுக்குன்னு என்ன கிரியேட் ஆகாது, எஸ் நம்பர் கிரியேட் ஆகாது. என் பேக்கப் விடும்போது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நான் டேட்டா வந்து இன்சர்ட் பண்றேன் ஓகேங்களா. 1 2 3 இன்சர்ட் பண்ணிட்டேன், 3 டேட்டா வரை இன்சர்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அப்போனா என்ன, நான் வந்து பிகின் பேக்கப் கொடுத்துட்டேன் டைம் ஓகேங்களா. அப்போ என் எஸ்சி நம்பர் மட்டும் 3 தான் இருக்கு ஓகேங்களா. 4 5 6ல பார்த்தோம்னா டேட்டா வேற இன்சர்ட் பண்றேன், எல்லாமே எங்க போனா டேட்டா ஃபைல் போகும், ஆனால் டேட்டா ஃபைல்ல எஸ்சி கிரியேட் ஆகும், ஆனால் டேட்டா ஃபைல் டேட்டா ஊத்துனே தான் இருக்கும். அகைன் அந்த இது எங்க போகணும்னா ஆர்பிசி போய் லாக் ஃபைல போய் ரைட் பண்ணுவான் ஓகேங்களா. ஸோ ரைட் பண்ண உடனே என்னன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா லாக் ஃபைல் கூட இது டேட்டா ஃபைல் பார்த்தோன்னா இது இன்கன்சிடரா இருக்கும் ஓகேங்களா. நீங்க எப்போ என் பேக்கப் போட்டுறீங்களோ அப்போதான் மறுபடியும் என்ன ஆயிடும், மறுபடியும் நடக்கும், டேட்டா ஃபைல் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகும் ஓகே, ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த அப்பதான் ஒரு என்ன ஒரு எஸ் நம்ம கிரியேட் ஆகும். அப்ப அந்த டேட்டா ஃபைல் எஸ் நம்பர் ஊந்தவனே எங்க வந்துன்னா கண்ட்ரோல் ஃபைல் ஊந்துடும் ஓகேங்களா. அப்ப நெக்ஸ்ட் வந்து ரீட் லாக் ஃபைல் என்ன நினைச்சோ அது எல்லாமே எங்க வந்துடும், லாக் ஃபைல் எங்க இருந்துச்சு எல்லாமே எங்க வந்துடும்னா டேட்டா ஃபைல் வந்து என்ன பண்ணி விட்டுருவான், கம்ப்யூட்டரா மாத்தி விட்டுருவான் அவ்வளவுதான். ஏன்னா டேட்டா அங்க இருக்கு இல்ல, அதுக்கு எஸ்சி நம்பர் தான் இல்ல. ஸோ அப்பனா என்ன இது கிரியேட் பண்ணி விட்டுப்பான், இமெயில் டேட்டாவுக்கு இருக்கு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எஸ்சி நம்பர் வச்சு டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர் டேட்டாவை மாத்திப்பான் ஓகேங்களா. ஸோ இது டெப்தா வந்து இன்னும் டெப்தா சார் எடுப்பார் உங்களுக்கு சார் ஒரு எதுவும் பண்ணல. ஸோ பிகின் பவர்னா இது கொஞ்சம் டெப்தா எடுப்பார் ஓகேங்களா. இன்பேக் மோட் படம் என்னன்னா பாஸ்ட் செக் பண்ண அகைன் அக்கர் ஆகும்.
கட் பண்ணுறேன். லெஃப்ட் ஆயிட்டாரு. பயங்கரமா இருக்கு. லெஃப்டால ஒரு ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே. இந்த பார்த்து போட்டு காட்டுறதுக்காக. ஃபோர்த் பேண்ட் ஒன்று ஓகே. இப்போ என்னன்னா இன்னொன்று பாயிண்ட் ஓகேங்களா, ஸ்பிட் ஆர் ஃபிளாஷ் பிளாக் ஆக்கார என்ன மீனிங்னா, ஸோ என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி ஏர்னர் பிளாக்ல எழுத மாட்டான், நியூ பிளாக்கை பார்த்து என்ன பண்ணுவான், ரைட் பண்ணுவான் ஓகேங்களா. ஏன்னா அது எல்லாமே பார்த்தோம்னா அன்கமிட்டட் டேட்டா என்ன பண்ணணும்னா வேற பிளாக்ல வந்து தனியாக எழுதுவான் ஓகேங்களா. முன்னோட ஏறின பிளாக்கோட அதிகமாக ரைட் பண்ணுவான் ஓகேங்களா. ஏன்னா டேட்டா பார்த்தா டபுள் மடங்கா இருக்கும். ஏன்னா பார்த்தா அதுக்கு டேட்டாக்கு என்ன பண்ணாது, எஸ்என் நம்பர் கிரியேட் ஆகினால என்ன பண்ணுவான், டபுளாக ரைட் பண்ணுவான். ஸோ அதனால இந்த சைட் மட்டும் மோர் ட்ரீ ஜென்ரேஷன் ஆகும் சொல்லுவாங்க ஓகேங்களா. மறுபடியும் உங்களுக்கு டயக்ராம் சார் வச்சுக்கிறாரு, அந்த டயக்ராம் வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஓகேங்களா. இந்த வீக் சாட்டர்டே மகின் கன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சார் சார் வியூஸ்க்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் சொன்னார்ல உங்களுக்கு, அதான் ரெடி பண்ணி தரேன் சொன்னார், ரெடி பண்ணுறேன். ஓ சரி 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 சரிங்களா. இது புரியுங்களா? லாஸ்டா சொன்னீங்களா சார் அந்த ஸ்பிளிட் அண்ட் அது லைட்டா சும்மா கான்செப்ட் மட்டும் சொல்லுங்களேன். ஸ்பிட்னா நார்மல் பிளாக்கோட இது அதிகமாக ரைட் பண்ணும், டபுள் மடங்கா ரைட் பண்ணும். ஓகே. ஏர்ன பிளாக்ல மறுபடியும் ரைட் பண்ண மாட்டான் பண்றனால ஓகேங்களா. ஏர்ன பிளாக்ல மறுபடியும் ஏற மாட்டான், நியூ பிளாக்கை பார்த்தா ரைட் பண்ணுவான். ஓகே. அப்போ அதுவும் இருக்குன்றீங்களா? இன்னொரு பிளாக்ல ஓல்டு டேட்டா இருக்கும், இதுவும் இருக்கும் அப்படி சொல்ல வரீங்களா? அதனால ஸ்பேஸ் அதிகமாகுது. இல்ல இன்கன்சி டேட்டா தானே தனியா ஒர்க் ஆகும், நியூ பிளாக்கா போட்டு கிரியேட் ஆகும். அப்ப எது கம்ப்யூட்டட் டேட்டா எது அன்கம்ப்யூட்டட் டேட்டா, எதனால டபுள் ஆகுது? அது பிளாக் பொறுத்து தான். சரி ஓகே சார். டைப் பண்ற மாதிரி தெரியுது சார், உங்களுக்கு ஸ்கிரீன் இதுல ஷேர் ஆகல. சவுண்ட் கிடைச்சு டைப் பண்ற மாதிரி.
சரி இது கண்டிப்பா புரியுங்களா? இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா? கேக்குங்களா? கேக்குது சார். சரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க இப்போ முடிச்ச வரையும் போதுமா சார் இன்னைக்கு? அவ்வளோதான் நீ கான்செப்ட் தானே. வெரி பேக்கப் 2 மெத்தட் தான். க்ளோனிங் நாளைக்கு தான். ஓகே சார் சொன்ன டேஸ்ட் போட்டுருங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணி ஒரு நாள் பார்க்குறோம். சரி சார். சரி குரூப்ல போட்டுறோம் ஓகேங்களா? சரி சார். ஓகே ஜி. சரி நாளைக்கு பார்ப்போம். ஓகே பாய்.